வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதவன்ஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். அது என்ன ஸ்டோரினா, 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு Yamaha FC பைக் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அந்த வண்டி வாங்கி 4 மாதத்துலேயே பேக் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. அந்த பைக்கோட டயர்ஸ் டியூப்லெஸ் டயர்ஸ்லாம் அந்த டைமில் தான் வர ஆரம்பிச்சிது. டியூப்லெஸ் டயர்ஸ்லாம் எப்படி பஞ்சர் ஓட்டுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். டயர்லாம் கட்ட மாட்டாங்க. பஞ்சரான இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், அதை நீடில் இன்சர்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ டியூப்லெஸ் டயரில் என்ன ப்ராப்ளம்னா, இது ஒட்டின பஞ்சர்லேருந்தே சில மாதங்களில் காற்று வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்குமே அப்படி ஆச்சு. ஸோ ஆல்ரெடி பஞ்சர் ஒட்டின இடத்துல இருந்தே காற்று திருப்பி இறங்குதுன்னு பஞ்சர் கடைக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்க மறுபடியும் பஞ்சர் ஒட்டி கொடுத்தாங்க அதே இடத்துல. செகண்ட் டைம் பஞ்சர் ஒட்டியும் அதே இடத்துல இருந்து மறுபடியும் காற்று இறங்க ஆரம்பிச்சிது. சரின்னு பஞ்சர் கடைக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்க டயர்லாம் கட்டிட்டு உள் பக்கமாக ஒரு பேட்ச் மாதிரி ஒட்டினாங்க. அது ஒரு நாள் கூட தாங்கலை. அடுத்த நாள் வந்து காற்று மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் டயர் பார்த்தா புதுசாக இருக்குது, ஒரே ஒரு பஞ்சர் தான் ஆச்சு. மற்றபடி டயர் எதுவும் தேவையே இல்லை. அதனால் புது டயர் மாற்றவும் மனசு இல்லை. புது டயர் பார்த்தீங்கன்னா 3500 கிட்ட வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2 or 3 days ஒன்ஸ் வந்து 5 rupees கொடுத்து அந்த டயருக்கு காற்றடிச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து யோசித்தேன், வீட்டிலேயே காற்றடிக்கிற மிஷின் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு. ஆனால் அப்போல்லாம் டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் எதுவும் போர்ட்டபிளாக வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் இப்போ அந்த கவலையே இல்லை. டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் எல்லாம் போர்ட்டபிளாக வர ஆரம்பிச்சிடுச்சு. டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ வர 90% வெஹிக்கிள் எல்லாமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ ஒரு வாட்டி பஞ்சர் ஆனால் நம்மளுக்கு அப்போ பஞ்சர் ஆனதே தெரியாது. நெக்ஸ்ட் டே நம்ம வண்டி எடுக்கும்போது தான் காற்று இறங்கியிருக்கும். ஸோ அது வண்டி நம்ம தள்ளிட்டு போனால் டயரும் வீணாகும், டயரோட வீலும் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வீட்டில் நமக்கு டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் இருந்தால் அந்த பஞ்சரான வீலுக்கு காற்றடிச்சோம்னா ஒரு நாளுக்கு கண்டிப்பாக ஓட்டலாம். அந்த காற்றை யூஸ் பண்ணி நம்ம பஞ்சர் கடைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்சரும் ஓட்டிக்கலாம். அப்படி இல்லை, நம்ம எங்கேயாவது லாங் டிரைவ் போகிறப்போ காரில் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அப்போ கூட இந்த டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பஞ்சர் ஆனால் தான் எமர்ஜென்சிக்கு டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நம்ம ரெகுலராக வெளியே போய் காற்றடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே காற்றடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி நான் வாங்கணும்னு நினைக்கும் போது டயர் இன்ஃப்ளேட்டர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்டும் இருக்குது, ஒயர்லெஸ்ஸும் இருக்குது. ஒயர்டில் பார்த்தீங்கன்னா 12 volt சார்ஜிங் போர்ட் இருக்கு இல்லையா, காரில் பைக்லாம் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டில் பிளக்இன் பண்ணி நம்ம டயருக்கு காற்றடிச்சிக்கலாம். ஒயர்லெஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி அதில் சார்ஜ் பண்ணி நம்ம டயருக்கு காற்றடிச்சிக்கலாம். ஸோ இதில் எது வாங்கலாம்னு பார்க்குறப்போ 12 volt சாக்கெட் யூஸ் பண்ணி காற்றடிக்கிற இன்ஃப்ளேட்டரில் காரோ பைக்கோ ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம காற்றடிக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக பெட்ரோல் வேஸ்ட் ஆகும். சரி, ஒயர்டு வேண்டாம், ஒயர்லெஸ் போய்க்கலாம். ஒயர்லெஸில் நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி இதுக்கு சார்ஜ் பண்ணி நம்ம அதை வச்சு காற்றடிச்சிக்கலாம்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் அதில் ஒரு எமர்ஜென்சி டைமில் சார்ஜ் இல்லைன்னு வைங்களேன், அதுவுமே யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் ரெண்டுமே இருக்க மாதிரி, அதாவது 12 volt சாக்கெட் யூஸ் பண்ணி காற்றடிக்கிற மாதிரியும் ப்ளஸ் ஒயர்லெஸ் சார்ஜ் போட்டு காற்றடிக்கிற மாதிரியும் தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கினேன். இதுதான் அந்த டயர் இன்ஃப்ளேட்டர், கோஸ்டார் காஸ்மோ ஸ்மார்ட் டயர் இன்ஃப்ளேட்டர். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்னலாம் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் முதல்லையே டயர் இன்ஃப்ளேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. கோஸ்டார் பிராண்டு, நல்லா பில் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நாசில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எதை நம்ம டயர் இன்ஃப்ளேட்டரில் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. தென் சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் பல விதமான பின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மல்டி யூஸஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபுட்பாலுக்கு காற்றடிச்சிக்கலாம், சைக்கிளுக்கு காற்றடிச்சிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி நாசில் கொடுத்துருக்காங்க. தென் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயர் இன்ஃப்ளேட்டரில் என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம், அண்ட் என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. தென் இங்கே சி டைப் பின் இருக்குது. இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. தென் நம்ம அந்த நாசிலில் கனெக்ட் பண்ணுற போர்ட் இருக்குது. தென் இப்போது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பட்டன் இருக்குது, ப்ரெஷர் டிக்ரீஸ் பட்டன் இருக்குது, மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் இருக்குது, அண்ட் லைட் ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது. தென் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த 12 volt சாக்கெட் இருக்குது இல்லையா, அதை கனெக்ட் பண்ணுற போர்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை ஒயர்லெஸ்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த நாசிலை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன் பட்டனை ஆன் பண்ணணும். ஆன் ஆகிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கார் சிம்பிள் இருக்குது. ஸோ காருக்கு காற்றடிக்கிற செட்டப்பில் இருக்குது. இந்த மோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் எது வேணுமோ அதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பைக் சிம்பிள் வருது, இப்போ சைக்கிள், இப்போ பால் சிம்பிள் இருக்குது,
இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு தேவையோ அதுக்கு நீங்கள் காற்றடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைக்குக்கு காற்றடிக்க போகிறேன், அதனால் நான் பைக்குக்கு செட் பண்ணிடுறேன். ஸோ எத்தனை ஏர் ப்ரெஷர் வேணுமோ அதை நம்ம இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் யூஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது 40 வைக்கிறேன். இப்போ நான் ஏர் ப்ரெஷர் 40ன்னு செட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு காமிக்குது இல்லையா, இது நம்ம டயரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அது இங்கே அப்டேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா காற்றடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்ஃப்ளேட்டரில் 40 செட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 0ன்னு காமிக்குது. இப்போ நான் டயரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 31 காமிக்குது. ஸோ டயரில் 31 ப்ரெஷர் இருக்குது. இப்போ நம்ம மிஷினை ஆன் பண்ணோம்னா பாட்டி வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காற்றடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த லைட் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைட் பட்டன் இருக்குது இல்லையா, இந்த லைட் பட்டன் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அண்ட் இந்த சீபோர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இன்ஃப்ளேட்டரை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர்லெஸ்ஸாக நம்ம எப்படி காற்றடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது 12 வோல்ட் சாக்கெட் யூஸ் பண்ணி எப்படி காற்றடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த 12 வோல்ட் சாக்கெட் கேபிளை எடுத்துக்கணும். ஸோ ஒன் சைட் ஆஃப் த போர்ட்டை இங்கே நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த 12 வோல்ட் சாக்கெட்டை நம்ம கார்லேயோ பைக்லேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஃப்ளேட்டர் ஆன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் காற்றடிக்க முடியும். டயர் இன்ஃப்ளேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அனலாகும் இருக்குது, டிஜிட்டலும் இருக்குது. அனலாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதெல்லாம் வந்து வெறும் 12 வோல்ட் சாக்கெட் யூஸ் பண்ணி காற்றடிக்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த ப்ராடக்ட் 2-in-1 ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ் வரும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.